அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயம். 3 இயர்ஸாக இந்த பார்க் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். ஃபைனலி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் போட்டிருந்தாங்க. மார்னிங் 10:30 போல் வந்து பார்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லெவல் போல் போயிட்டு அஸ்லி அழைச்சிட்டு போயிருந்தோம் விளையாடுறதுக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஸோ வந்து இதுக்கப்புறம் சாயந்தரம் தான் நல்ல கூட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து மார்னிங் அந்தளவு கூட்டம் இல்லை. அஸ்லி விளையாடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டா, அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அஸ்லிக்கு வந்து பார்க் ஓப்பன் பண்ணதில் ப்ளஸ் பாயிண்ட்டோ இல்லையோ, எங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ட் ஹாப்பியும் கூட. நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து வாக்கிங் போகலான்னு இருந்தோம். ஸோ வந்து வெளியில் போகிறதுக்கு இந்த பார்க்லேயே வாக்கிங் பிளேஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வாக்கிங் போகிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் போகலான்ட்டு இருக்கோம். அஸ்லியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணால். இதெல்லாம் வந்து நாங்கள் கொடைக்கானலில் தான் அஸ்லி அழைச்சிட்டு போய் விளாண்டுட்டு இருந்தோம். அது வந்து இங்கே எங்கள் ஊர்லேயே வந்துருச்சுங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அஸ்லியை அழைச்சிட்டு போய் விளாட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஸ்லியை சமாளிக்க எனக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து அஸ்லி அடம் பண்ணுற டைமில் அழைச்சிட்டு வந்துடலாம், சாப்பாடு ஊட்டுறதுக்கு அழைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சேட்டை பண்ணுற டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸு. நடந்து வர டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்து நாங்கள் நடந்தே வந்துடுவோம். அஸ்லி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சுற்றிட்டே இருந்தால் ஒரு நிமிஷம் கூட உட்காரல. எல்லாத்துலேயும் போய் உட்காரணும், விளையாடணும் அப்படின்னு தான் அவளோட மைண்ட் செட் இருந்துச்சு. நாங்களும் திருப்பி ஊஞ்சலில் உட்கார வச்சோம். அப்புறம் வந்து அந்த சர்வையில், அப்புறம் வந்து அந்த சுற்றுறதுல உட்காந்து சுற்றுறது, சீசா எல்லாத்துலேயும் உட்கார வச்சோம். உட்காந்துட்டு அகெயின் நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டிகிட்டு இருந்தா. மதியான டயத்தில் வந்தால் கூட நிழலாக இருக்குது, அவ்வளோ மரம் இருக்குது. ஸோ வந்து வெயிலே தெரியல. 1 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, வெயிலே சுத்தமாக தெரியல. அஸ்லி விளையாண்டதுக்கப்புறம் நானும் என்னோடய சிஸ்டரும் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப நாளாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.